ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹாலிவுட்டில் வெளிவந்திருக்க தி ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த், ஜுராசிக் பார்க். இது வந்து 90களில் முதல் வெளியாச்சு. வெளியான புதுசில் ரொம்ப பிரமிப்பாக பார்த்தாங்க. ஆக்சுவலாக வந்து வேர்ல்டு முழுக்க செமையாக கலெக்ட் பண்ண படமாக இந்த ஜுராசிக் பார்க் படம் இருந்துச்சு. அப்படி ஒரு கற்பனை திறனோடு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சீரீஸில் இந்த வருஷம் வந்திருக்க படம் தான் இந்த ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த். ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் கார்டியாக் இருதய சம்மந்தப்பட்ட மனுஷங்களுக்கு வர நோயை வந்து டைனோசரோட ரத்தத்தை வச்சு நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி படத்தை ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த ரத்தத்தை எடுக்கிறதுக்காக இவங்க ஒரு ஐலாண்டுக்கு போகிறாங்க. அந்த ஐலாண்ட் எப்படின்னா, டைனோசரையும் விலங்குகளையும் கிராஸ் பிரீட் பண்ணி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கே ஆபத்தாக போய் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐலாண்டுக்கு இவங்க போகிறாங்க. இவங்க ஒரு பக்கம் இன்னொரு ஃபேமிலி குடும்பத்தோட வெக்கேஷன் மாதிரி ட்ரிப்பு போகிறாங்க. ஸோ அவங்களும் ஒரு டைனோசரால் தாக்கப்பட்டு இவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த படம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ வழக்கமாக இந்த ஜுராசிக் பார்க் சீரீஸில் இந்த டைனோசரோட சீன்ஸ்லாம் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து அந்த சீன்ஸில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. டைனோசர் வர சீனாக இருக்கட்டும், ஒவ்வொரு சீனையுமே நல்லா த்ரில்லராக சூப்பராக எடுத்துருந்தாங்க. பட் பிரச்சனை என்னென்னா, அந்த சீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவே தான் வருது. ஸோ படத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் பேசிக்கிட்டே இருக்க மாதிரி, ஃபஸ்ட் ஸ்டாப் படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் செம்மலாக போகும். இந்த ஐலாண்டுக்குள்ளே போன பிறகு தான் கதை கொஞ்சம் பிக்கப் ஆகுற மாதிரி இருக்கும். அண்டு பொதுவாக ஒரு ஐலாண்டுக்குள்ளே ஒரு 5-6 பேர் போகிறாங்கனாலே எல்லாருமே செத்துருவாங்க. ஏன்னா 1-2 பேர் தான் பிழைப்பாங்க. ஸோ இந்த படம் அதுக்கு மாறுதலாக இருந்ததும் இந்த படத்துக்குரிய பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லணும். ஸோ வந்து நீங்கள் ஜுராசிக் பார்க் சீரீஸ் ஒரு நாள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி பர்சன் குழந்தையெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு ஒரு படத்தை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவு நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக போகலாம். ஏன்னா வந்து இந்த படத்தில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அந்த சைல்டு ஆர்டிஸ்ட்க்கும் டைனோசர்ஸ்க்குமே நிறைய சீன்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்க நல்லா கனெக்ட் பண்ணிக்கிற படமாக இந்த ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் இருக்குது.